போன எபிசோட்ல ஹீரோயின் போகாதன்னு சொன்னதும் ஹீரோ அங்கேயே இருப்பான். அப்ப அங்க சிச்சுவேஷன் ஒரு மாரி ஆக்வர்ட் ஆகும். ஹீரோயினே அத உடைக்கிறதுக்கு, "ஏய் நீ தப்பா எடுத்துக்காத. அப்ப நான் உனக்கு வேற வேலை சஜெஸ்ட் பண்றதுக்கு காரணம், உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் அப்புறம் ஒரு நல்ல பேக்கேஜ் அமையணும்னு தான் பண்ணேன். வேற எதுவுமே காரணம் கிடையாது." அப்படின்னு சொல்ல, அப்படியே போகணும்னு இருந்தாலும், அதுக்கு இது நேரம் இல்ல. எனக்கு இந்த வேலை புடிச்சிருக்கு. இப்ப கூட இந்த புதுசா இறங்க போற ப்ராடக்ட்ல வந்து நான் ஒரு தப்பு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படின்னு சொல்ல, "என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு எமோஷனல் மோட்ல இருந்து ஒர்க் மோடுக்கு ஹீரோயின் மாறிடுறா. ஹீரோ மைண்ட் வாய்ஸ்ல ஆ இதுதான் எனக்கு தெரிஞ்ச மிஸ்லிங் அப்படின்னு நினைக்க, "ஆமா இந்த ரிப்போர்ட் எப்போ ரெடி ஆகும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "ஆ வர மண்டேக்குள்ள ரெடி ஆயிரும்." அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். மேனுஃபேக்சரிங் அதுக்குள்ள ஸ்டார்ட் ஆயிரும். எனக்கு நாளைக்கே வேணும். உங்க சிஸ்டம் நான் பாரோ பண்ணிக்கிட்டா?" அப்படின்னு கேட்க, அது அங்க இருக்கு." அப்படின்னு சொல்றதோட அப்படியே சீன் ஸ்விட்ச் ஆகுது. ஹீரோயின் வந்து தூங்கி எழும்புறா. எழும்பி பார்த்தா எல்லாம் ஆர்கனைஸ்டா இருக்கு. ஏன் அவன் வந்து அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் பண்ணி வச்சுட்டு போயிருப்பான். ஹீரோ அங்கேருந்து போகும்போது, இவளும் அவளோட எக்ஸும் சேர்ந்து இருக்கிற அந்த ஃபோட்டோவ பார்த்துக்கிட்டு, இவன் மேல இவ்ளோ இன்ட்ரெஸ்டடா இருக்கிறான்னா, மிஸ்டர் மோக்கும் இவளுக்கும் தொடர்பு இருக்குங்கிறது வந்து பொய் தான் போல. அப்போ இவ மிஸ்டர் மோ கிட்ட பெர்சனல் பெனிஃபிட்டுக்காண்டி பழகுறாங்கிறது வந்து பொய் தான். ஆனா இவ்ளோ காதல்ல இருந்தவங்க ஏன் இப்போ வரைக்கும் பேசாம இருக்காங்க? அப்படி என்ன இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, அங்கேருந்து அப்படியே கிளம்புறான். இப்போ ஆஃபீஸ்க்கு வந்துருவான். அவன் அங்கிள்ட்ட இருந்து ஃபோன் வருது. பார்க்கிங் வான்னு. பார்த்தா இவன் அங்கிள் வேற யாரும் இல்ல. அவரு தான் மிஸ்டர் மோ. "என்ன இது கிஃப்ட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "இல்லையே, அது நான் தான் வாங்கினேன்." அப்படின்னு சொல்ல, "நேத்து நைட்டு வீட்டுக்கு வரல. ஏதோ பொண்ண புடிச்சிருக்கியா என்ன?" "இல்ல, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இத பத்தி தான் பேசுவீங்கன்னா நான் இங்கேருந்து கிளம்புறேன்." "ஆமா." அப்படின்னு சொல்ல, "சரி விடு அத பத்தி பேசல. ஆனா இந்த மேட்டர்ல ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ட்ட வா. மாமா இதுல ஸ்பெஷலிஸ்ட்." அப்படின்னு சொல்ல, "ஓகே, ஓகே. சரி நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணது ஞாபகம் இருக்குல்ல? நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன் வந்து ஆஃபீஸ்ல யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால இப்ப யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். அதனால நான் சீக்கிரம் கிளம்புறேன்." அப்படி சொல்லிட்டு கிளம்ப, "ஏய் இது மட்டும் பதில் சொல்லிட்டு போ. உனக்கும் மிஸ் லிங்க்கும் இப்படி செட் ஆயிடுச்சா?" அப்படின்னு கேட்க, "ஐயோ! நீங்க வேற சரியான மிஸ் வேலை வேலைன்னு சொல்லி என்னைய ஓவர் டைம் வேலை பார்க்க வைக்கிறாங்க." அப்படின்னு சொல்ல, "சரி, சரி. இந்த வயசுல கஷ்டப்படாம வேற எந்த வயசுல கஷ்டப்பட போற?" அப்படின்னு சொல்ல சீன் ஸ்விட்ச் ஆகுது. ஹீரோயின் ஆஃபீஸுக்குள்ள என்டர் ஆகும்போது கரெக்ட்டா இவனும் வரான். "ஓ! ஆமா நீ ஏன் பார்க்கிங் வந்து வர?" அப்படின்னு கேட்க, அது 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 ஃப்ரெண்டோட கார்ல வந்தேன்." அப்படின்னு சொல்ல, "ஓ! சரி, சரி. ஏய் சூப்பர்ரா! ப்ரொபோசல் சூப்பரா பண்ணியிருக்க." அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ஆஃபீஸுக்குள்ள வரவும், அந்த ஆஃபீஸ் பொண்ணுகிட்ட ஃபர்தரா அத ப்ராசஸ் பண்ண சொல்லிக்கிட்டு, கொஞ்ச நேரம் அப்படியே கழியுது. அப்போ ஹீரோவ "உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணி கூப்பிடுறா. "இன்னைக்கு நைட் உனக்கு ஏதாவது பிளான்ஸ் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "அது நீங்க ஏதாவது வேலை குடுக்குறீங்களாங்கிறத பொறுத்து தான். மத்தபடி ஃப்ரீன்னு தான் நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்ல, "எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? நீ என் கூட ஒரு இடத்துக்கு வரணும்." அப்படின்னு சொல்ல, "ஆ எனக்கு ஸ்கூல்ல ஒரு சின்ன வேலை இருக்குது. அது சீக்கிரம் முடிஞ்சதுன்னா கண்டிப்பா வந்துடுறேன்." அப்படின்னு சொல்றதோட, "ஓகே சரி நீ போயிட்டு வா." அப்படின்னு சொல்றதோட சீன் ஸ்விட்ச் ஆகுது. ஹீரோயின் வந்து அவளோட கிளாஸ்மேட்டோட எங்கேஜ்மெண்ட்ல இருக்கிறா. ஃபர்ஸ்ட் எல்லாரும் அவ இருக்கிற பொசிஷனுக்கு புகழ்றாங்க. அப்புறம் "என்ன நீ எங்கேஜ் ஆயிட்டன்னு கேள்விப்பட்டேன். ஆளையே காணோம்." அப்படின்னு சொல்ல, "ஓ! உனக்கு தெரியாதா? அவனோட ஃபியான்ஸே ஏதோ பெருசா பண்ணிக்கிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கேயோ காணாம போயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் ஆளையே காணல." அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்க. ஹீரோயின் இத கேட்டுட்டு அப்படியே சிரிக்க மட்டும் தான் செய்றா. சரி சீக்கிரமா கிளம்பி போயிருவோம்னு சொல்லிட்டு எழும்ப, அப்ப அங்க ஹீரோ வந்துருவான். "சாரி நான் லேட்டா வந்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க." அப்படின்னு சொல்ல, "ஆமா நீங்க யாருன்னு?" கேட்கும்போது, "நான் லிங்கோட பாய் ஃப்ரெண்ட்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் டோஸ்ட் குடுக்குறான். அப்போ அங்க இருந்த ஒருத்தி, "அவன் உனக்கு ஏன் லிங்க பிடிச்சிருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, உண்மையாவே அவளோட குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லி, "அவ ஒரு டிசிப்ளினான பொண்ணு. வேலைன்னு வந்துட்டா கண்ணா இருப்பா." அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு பேச்சு குடுக்குறான். இத பார்த்துட்டு ஹீரோயின், "பரவாயில்லையே பையன் பேச்சுல பின்றான்." அப்படின்னு நினைக்கிறதோட, "சரி எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. நாங்க சீக்கிரமா போயிர்றோம். சாரி." அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே வெளிய வராங்க. வெளிய வந்ததும் அவ, "சரி போதும்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேரும் அப்ப வரைக்கும் கை பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயின் கைய தனியா எடுக்கிறா. அப்புறம் ஃபீல் பண்றா. வாழ்க்கையில எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு வாழ்க்கை எவ்ளோ வெளிச்சமா இருக்கும்னு நெனச்சனோ, அவ்ளோ இருட்டா மாறிடுச்சு. இப்ப வழி தொலைஞ்சு எங்க போறதுன்னு தெரியாம இருக்கேன். அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, "நீங்க உங்க எக்ஸ பத்தி பேசுறீங்களா?" அப்படின்னு கேட்கிறதோட, இந்த எபிசோட் முடியுது. ஹீரோ என்னதான் யார் பணத்த ஏமாத்திட்டு எடுத்துட்டு போனாங்கன்னு கண்டுபிடிக்க ஹீரோயின்ட்ட பழகுறான்னு தெரிஞ்சாலும், இன்னும் யாருக்காக இந்த வேலைய பார்க்குறான்னு தெரியல. அது அடுத்த எபிசோட்ல தெரியும்னு நெனைக்கிறேன். அதுக்கு என்னென்ன வெயிட் பண்றீங்க? இந்த வீடியோவ தொட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன? ஒரு வீடியோவும் இல்லையா? ஐயோ! சாரி மன்னிச்சுக்கோங்க. வீடியோ ரெடி ஆயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.